பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அருமையான துவாவை தான் பார்க்க போகிறோம். இதில் 5 வரிகள் இருக்கும். 5மே தனித்தனி துவாக்கள் தான். இந்த 5 துவாவையுமே என்ன பண்ணும், ஒவ்வொன்றையும் நீங்கள் 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. உங்களுடைய செல்வத்தின் நிலையை அல்லாஹ் உயர்த்துவான். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய காசை அல்லாஹ்வே உங்களுக்கு அனுப்பி வைப்பான். வேலை இல்லைன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தால் வேலையை அல்லாஹ் அமைத்து கொடுப்பான். உங்களுக்கு நல்ல ஒரு வசதி வரணும்னு ஆசைப்பட்டால் அந்த வசதியை கொடுப்பான். சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருந்தால் அல்லாஹ் வீடு கட்ட வைப்பான். ஹஜ்ஜு செய்யணும், உம்ரா செய்யணும், இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் இதுவே போதுமானது. உங்களுக்கு செல்வத்திற்கான வாசலை திறக்கக்கூடிய அமல் தான் இந்த ஒரு அமல். அதை நான் ஒவ்வொன்றாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அதில் முதல் ஒன்று என்னென்னா, அல்லாஹும்ம இன்கான ரிசிக்கி ஃபிஸ் சமாஹி ஃப அன்சில்ஹோ அப்படிங்கிறதான் முதல் வரியில் இருக்கக்கூடிய துவா. இந்த துவாவை நீங்கள் 10 முறை ஓதணும். அல்லாஹ் இடத்துல நம்ம என்ன கேட்குறோம், யா அல்லாஹ் என்னுடைய உணவு வானத்தில் இருந்தால் அதை பூமிக்கு அனுப்பி வைன்னு நம்ம கேட்குறோம். ஏன் நம்ம அப்படி கேட்குறோன்னா, நமக்கு அல்லாஹ் ரிஸ்க் எழுதியிருக்கான், நமக்கு வருமானத்தை எழுதியிருக்கான், வசதி எழுதியிருக்கான். ஆனால் அது இன்னும் நம்மளை அடையலை. அதனால அல்லாஹ் இடத்துல கேட்குறோம், அது ஏன் என்கிட்ட வரமாட்டேங்குது, அது எங்கே இருக்குது, அது வானத்தில் தான் இருக்கா, அப்போ அதை எனக்கு பூமிக்கு இறக்கி வை, என்கிட்ட கொண்டு கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல கேட்குறோம். இந்த துவாவை நம்ம துவா கேட்குறோம், எல்லாம் எனக்கு செல்வம் கொடு செல்வம் கொடுன்னு கேட்குறோம். இந்த மாதிரி நம்ம கேட்கணும். என்னோடது வானத்தில் இருந்தால் எனக்கு பூமிக்கு இறக்கி வைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி கேட்கும்போது அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த துவாவை 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, அல்லாஹும்ம இன்கான ரிசிக்கி ஃபில்லர்லி ஃபஹ்ரிஜ்ஹு அப்படின்னா, யாரெல்லாம் என்னுடைய ரிசுக்கு பூமியில் இருந்தால் அதை வெளியே கொண்டு வா அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது பூமிக்குள்ளே இருந்தாலும் சரி, அது மறைந்திருந்தாலும் அதை வெளியே கொண்டு கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல கேட்குறோம். இதை 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது மூன்றாவது, அல்லாஹும்ம இன்கான ரிசிக்கி பஈதன் ஃபகர்ரிபுஹு, யாரெல்லாம் அது தொலைவில் இருந்தால் எனக்கு அருகில் கொண்டு கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம். சில நேரத்தில் நமக்கான விஷயம், அந்த வாய்ப்பு, வருமானம், வேலை, வசதி, செல்வம் எல்லாமே தூரமாக இருக்கும். அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்ம இடத்துல வராமையே இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு அங்கே ஒரு வேலை கிடச்சிச்சு, இருந்தாலும் எனக்கு அதுக்கு போகிறதுக்கான நேரம் இல்லாதனால நான் விட்டுட்டேன். ஆனால் பார்த்தா அந்த வேலையில் இப்போ அமைஞ்சவங்க நல்லா இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு இந்த ஊர்லேருந்து என்ன பண்ணாங்க, அலைன்ஸ் கேட்டாங்க, தூரமாக இருக்குன்னு விட்டுட்டுவாங்க. கடைசியில் பார்த்தா அப்படிலாம் கட்டி கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. படிப்பு, வேலை, திருமணம், வாழ்க்கை வாய்ப்புகள்னு சொல்லிட்டு எங்கிருந்து வந்தாலும் சரி, தூரமாக இருந்தாலும் அதை எங்கிட்ட பக்கத்தால் கொண்டு கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல கேட்குறோம். இதையும் 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அல்லாஹும்ம இன்கான ரிசிக்கி முஅஸ்ஸிரன் ஃபயஸ்ஸிர்ஹு, அது எனக்கு சிரமமானதாக இருந்தால் லேசாக்குன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது எனக்கு நீ கொடுக்க வேண்டிய ரிசுக்கு ரொம்ப சிரமமாக நான் அடையக்கூடிய வழியில் இருந்தால் அது நீ என்ன பண்ணு, லேசாக அடையக்கூடிய வழியை கூட நம்ம கேட்குறோம். நிறைய நேரத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா லேசான வழி கிடைக்காம ரொம்ப சிரமப்படுறோம். சிரமப்பட்டனால என்ன பண்ணுறோம்னா கைவிட்டுறோம். ஏன்னா இது அமைஞ்சே வர மாட்டேங்குது, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், ரொம்ப சிரமமாக இருக்குது, எனக்கெல்லாம் இது என்ன ஆகாது, தோதுபடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரத்தில் நம்மளுடைய வருமானத்துக்கான வாய்ப்புகளை விட்டுருவோம். அது சிரமமாக இருந்தால் அல்லாஹ் என்னன்னா அதற்கான உதவியாளனை அமைத்து, அதற்கான ஒரு வழியை அமைத்து லேசாக்க முடியும். அந்த லேசை தான் நம்ம கேட்குறோம். இது தனியாக வேலைக்காக மட்டும் இல்லை, வசதி வருவதற்கான எந்த வழிகளாக இருந்தாலும் சரி, ரிஸ்க்கு எந்த இடத்துல தடைப்பட்டு இருந்தாலும் அது சிரமமாக இருந்துச்சுன்னா அல்லாஹ் உங்களுக்கு என்ன பண்ணுவான், லேசாக்கி கொடுப்பான். அடுத்து கடைசியாக, அல்லாஹும்ம இன்கான ரிசிக்கி ஹராமன் ஃபதஹிர்ஹு அப்படின்னா, அது எனக்கு ஹராமானதாக இருந்தால் ஹலாலாக ஆக்குன்னு அர்த்தம். நிறைய நேரத்தில் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஹலாலான முறையிலேயே சம்பாதிக்க மாட்டேங்கிறாங்க. ஹராமான வழியை தேர்ந்தெடுத்துடுறாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதிலே போயிடுறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஹராமான காசை கொண்டு நீங்கள் சம்பாதிச்சாலோ துணி உடுத்தினாவோ நம்ம உங்களுடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிறான். நவுதுபில்லா, அல்லாஹ் காப்பாற்றுறோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு ஹராமான விஷயத்தை கொண்டு நம்ம புசித்து வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் நன்மையை நம்ம ஈட்ட முடியாது. நம்ம செய்யக்கூடிய நன்மை கூட ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா அது ஹலாலாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்கணும். சம்பாதிச்சா போதும், வீடு வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஹலாலான சம்பாதனை வேணும், தூய்மையான சம்பாதனை வேணும் அப்படிங்கிறது நம்ம துவால இருக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சம்பாதனையை நமக்கு தூய்மையானதாக ஆக்கும். நம்மளுடைய ரிசுக்கை அது தூய்மையானதாக ஆக்கும். ஹராம் இல்லாமல் பரிசுத்தமானதாக அல்லாஹ்விடத்துலேருந்து நமக்கு கிடைக்கும் போது அது நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் அபிவிருத்தி செய்யப்பட்டு அதிகமாக்கப்படும். இப்போ இந்த 5ஐயும் தான் என்ன பண்ணணும், நீங்கள் 10 முறை ஓதிட்டு கடைசியாக ஒரு முறை ஏதாவது ஒரு செலவாத்து ஓதிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன செலவாத்து கூட ஓதிக்கலாம். ஓதிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் துவா செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை நிரப்பமாக கொடுப்பான். ரொம்ப தடையாக இருந்துச்சுன்னா செல்வம் வரக்கூடிய வழிகள் அது இன்னும் பார்த்திங்கன்னா இனிமேல் லேசாகும். நிச்சயமாக அதை கண் கூட பார்ப்பீங்க. அல்லாஹ்வே போதுமானவன்.
நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஹதியாவாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.